இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாய்கா தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தினாரா? சாயித்தின் பேச்சு எனக்கே ஆச்சரியமாக உள்ளது என்கிறார் விக்னேஸ்வரன். கடந்த வாரம் மாய்கா தலைவர்கள் தாம் 2-3 முறை சந்தித்து பேசியதாக தேசிய முன்னணி தலைவர் ரதஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி கூறியிருப்பது மாய்கா தேசிய தலைவரான தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மாய்கா தலைவர் என்ற முறையில் ஆக கடைசியாக சாஹித்தை தாம் சந்தித்து பேசி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்படி இருக்க அவர் யாருடன் பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை என விக்னேஸ்வரன் கூறினார். 3 மாதங்களுக்கு முன்னர் இருவரும் சந்தித்துக் கொண்டது கூட தேசிய ஒருமைப்பாடு தொடர்பான கூட்டத்தில் தான். தவிர கட்சியின் எதிர்காலம் குறித்து இதுவரை சாஹித்துடன் தாம் எதுவும் பேசவில்லை. கடந்த வாரம் வியாழக்கிழமை நடைபெறவிருந்த சந்திப்பும் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதை விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். கட்சி விவகாரம் குறித்த பேச்சுகள் உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையில் நடைபெறுவதை வழக்கம் என்றார் அவர். மாய்கா பெரிகத்தானில் இணைக்கப் போவதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு சில தலைவர்களுக்கு பொம்மைகள் தேவைப்படலாம். அப்படி பொம்மைகள் கிடைக்காத போது அவர்கள் தங்கள் கால்களை மிதிக்க தொடங்குவார்கள் என சாஹித் யாரையோ மறைமுகமாக தாக்கும் வகையில் முன்னதாக பேசியிருந்தார். ஸ்லாங்கூரில் நில உரிமைக்கு மலாய் மொழி அறிவு கட்டாயம், மந்திரி பசார் அறிவிப்பு. ஸ்லாங்கூர் மாநில அரசும் இனி நிலம், சொத்து அல்லது கட்டட உரிமம் பெற விரும்பும் அனைவருக்கும் மலாய் மொழியில் பேசும் ஆற்றல் கட்டாயமாக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. மலாய் மொழியை பேசவும் வழக்கில் பயன்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது தேசிய அடையாளம் மட்டுமல்ல, உள்ளூர் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் முக்கிய அடிப்படையாகும் என மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருddin ஷாரி கூறினார். இந்த நடவடிக்கை மலாய் மொழியை வலுப்படுத்தவும் நாட்டின் கலாச்சார மரபை மதிக்கவும் உதவும் என அவர் சொன்னார். ஆனால் மந்திரி பசாரின் இவ்வறிவிப்பு சிலர் மத்தியில் இந்த விவாதத்தை கிளப்பியுள்ளது. குறிப்பாக மலாய் மொழியில் சரளமாக பேச தெரியாதவர்கள் அல்லது பிற மொழி பின்னணியில் இருந்து வரும் மக்களுக்கான விளைவுகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. மாநில அரசு விரைவில் அதற்கான நடைமுறை வழிகாட்டுதல்கள், குறிப்பாக மலாய் மொழி ஆற்றில் எவ்வாறு மதிப்பிடப்படும் என்பதை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகே அதன் தொடர்பில் தெளிவு பிறக்கும். மலேசிய இந்திய இளைஞர்களின் மாநாடு 2025 பெண் இளைஞர்களை வலுப்படுத்தும் தேசிய தளம். மலேசிய இந்திய இளைஞர் மன்றமான MIYC மற்றும் இளைஞர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சு இணைந்து 2025 மலேசிய இந்திய இளைஞர்கள் மாநாட்டை இன்று புத்ரஜயாவில் உள்ள ஸ்ரீ என்டோன் மண்டபத்தில் நடத்தியது. தேசிய அளவிலான இம்மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட இந்திய பெண் இளைஞர்கள் பங்கேற்றனர். அவர்களை ஒன்றிணைத்து தலைமைத்துவ திறன், வியூக கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவதை இம்மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது. மாநாட்டில் வழக்கமான கண்ணோட்டத்தை முறியடித்து வலிமையை கட்டமைக்கலாம் என்ற சிறப்புரை மற்றும் பொது சேவை துறையை மலேசிய மடானியின் முதுகெலும்பு என்ற தலைப்பில் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ தலைமையில் நடந்த விவாதம் உள்ளிட்ட பல ஊக்கமளிக்கும் அமர்வுகள் இடம்பெற்றன. ஹன்னாயோவுடன் சிறப்பு அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ டாக்டர் நகுலேந்திரன், கங்கை கரட்சு உட்பட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி தான் ஸ்ரீ நளினி பத்மநாபன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூரி பட்டு, பிரபல இயக்குனர் டாக்டர் விமலா பெருமாள், நடிகை பாஷினி உள்ளிட்டோரும் ஆய்வறையில் பங்கேற்றனர். மின்கம்பியை வெறும் கையால் நகர்த்த முயன்ற வெளிநாட்டு தொழிலாளி மின்சாரம் தாக்கி மரணம். பேட்டலிங் ஜெயாவில் ஒரு தொழிலாளி கேபிள் மின்கம்பியை வெறும் கையால் இடமாற்ற முயன்ற போது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். அங்குள்ள கட்டுமான தளம் ஒன்றில் நேற்று காலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவத்திற்கு முன்பு ஒரு லாரி மண் அள்ளும் பணியை மேற்கொண்டிருந்த போது அதன் வாளி ஒரு மின் கேபிளை தொட்டதால் அது துண்டிக்கப்பட்டு வெளியே தெரிந்தது. இந்நிலையில் சம்பவத்தன்று அந்த வெளிநாட்டு தொழிலாளி அப்பகுதியை கடந்து செல்லும் போது திடீரென வெறும் கைகளால் கேபிளை நகர்த்த முயன்றார். இதன் விளைவாக மின்சாரம் தாக்கி அவர் மரணமடைந்ததாக வேலையிட சுகாதார பாதுகாப்பு துறையான டாஷ் தெரிவித்தது. மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேல் தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என அதிகாரிகள் கூறினர். உப்சி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு முன்னோடி திட்டமாக தேசிய சேவை பயிற்சி. பேராக் தஞ்சோங் மாலிம் உப்சி பல்கலைக்கழகத்தின் புதிய மாணவர்களுக்கு தேசிய சேவை 3.2 பயிற்சி திட்டம் கட்டாயமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த சோதனை திட்டம் அடுத்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் தொடங்கும். இதையடுத்து பல்கலைக்கழக வளாக அளவில் PLKN பயிற்சியை நடத்தும்
முதல் உயர்கல்வி கூடமாக உப்சி திகழ்கிறது. இந்த முன்னோடி திட்டத்திற்காக 2026 பட்ஜெட்டில் அரசாங்கம் 250 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கியுள்ளது. பிறகு 2027 முதல் இத்திட்டம் பாலிடெக்னிக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கழகங்கள் மற்றும் பிற பொது போக்குவரத்து பொது பல்கலைக்கழகங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என PLKN தலைமை இயக்குநர் டாக்டர் யாக்கூப் சிம்ரன் தெரிவித்தார். பயிற்சியில் நாட்டுப்பற்று, தலைமைத்துவ ஆற்றல், அடிப்படை இராணுவ பயிற்சி ஆகியவை சேர்க்கப்படும். இதில் தடைகளை கடக்கும் பயிற்சி, காட்டில் உயிர் பிழைத்தல் திறன், ஏணியில் ஏறுதல், இறங்குதல், நேவிகேஷன் எனும் வழிசெலுத்தல் போன்ற பயிற்சிகள் இடம்பெறும். பட்ஜெட் 2026 லாடங்ஜராங் தமிழ் பள்ளி கட்டுமான அங்கீகாரம் வழங்கப்பட்டதற்கு அன்வாருக்கு நன்றி. வெற்றிவேலன். தேசிய பிரதமர் மலேசிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கு 2026 ஆண்டின் தேசிய பட்ஜெட்டின் கீழ் லாடங்ஜராங் தமிழ் பள்ளி குவாந்தான் கட்டுமான அங்கீகாரம் வழங்கப்பட்டதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றியை கல்வி அமைச்சரான மாண்புமிகு புவான் ஃபட்டினா சிட்டிக், டிஜிட்டல் அமைச்சரான மாண்புமிகு கோவிந்த் சிங் டியோ மற்றும் கல்வி துணை அமைச்சரான மாண்புமிகு வாங்காவோ அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் அக்கறை மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக 20 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஜெராங் குவாந்தான் தமிழ் பள்ளி கட்டுமானம் 2026 தேசிய பட்ஜெட்டின் கீழ் இறுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது சமூக நலனுக்கான முக்கிய முன்னேற்றம். இந்த பள்ளி இந்திய மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிக்கு அருகில் அமைக்கப்படுவதால் கல்வி சமத்துவத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் வலுப்படுத்தும். இந்த முக்கிய சாதனை பக்கத்தான் ஹரப்பான் அரசின் கீழ் உருவாக்கும் முதல் புதிய தமிழ் பள்ளி என்ற வரலாற்றை சிறப்பு பெற்றுள்ளது. இது தமிழ் கல்வி சமத்துவம் மற்றும் சேர்க்கை நோக்கில் எடுத்த வலுவான ஒரு படியாகும். எதிர்காலத்தில் மேலும் தமிழ் பள்ளிகள் நாட்டின் பல பகுதிகளில் மேம்படுத்தப்பட்டோ இடமாற்றம் செய்யப்பட்டோ இந்திய மக்களின் கல்வி தேவைகளுக்கு சிறப்பாக பயன்படும் என நாங்கள் நம்புகிறோம் என்றார் அவர். கிளந்தானில் இஸ்ரேலிய கொடிகள் பறக்கவிடப்பட்ட சம்பவம், போலீஸ் விசாரணை அறிக்கை திறப்பு. கிளந்தான் லெம்பா சிராவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற காசா ஆதரவு படகு ஊர்வலத்தில் இஸ்ரேலிய கொடிகள் பறக்கவிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விரைவிலேயே விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என மாநில போலீஸ் தலைவர் முகமது யூசுப் மமாட் கூறினார். அண்மையில் குளோபல் சுமுத் ஃபிளாட்டிலா தன்னார்வலர்கள் இஸ்ரேலிய படைகள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை மீண்டும் நடித்து காட்டும் விதமாக சம்பவத்தின் போது ஒரு படகில் இஸ்ரேலிய கொடிகள் பறக்கவிடப்பட்டன. இதன் வீடியோக்கள் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தின. பெத்துபுஹான் அன்னாக் முடா பாங்கித் மலேசியா என்ற அமைப்பின் ஏற்பாட்டிலான அந்நிகழ்ச்சியில் சுமார் 10,000 பேர் பங்கேற்றனர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் காம்போங் புலாவ் பிசாங்கில் இருந்து லெம்பா சிரே வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். வாழ்க்கையே முக்கியம், பொருள் அல்ல. இங்கிலாந்தில் தாக்குதலுக்கு ஆளான மலேசிய தொழிலதிபர் டாக்டர் வினோத். இங்கிலாந்தில் தாக்குதலுக்கு உள்ளான பிறகு வாழ்க்கையே முக்கியம், பொருள் அல்ல என பிரபல மலேசிய தொழிலதிபர் டாக்டர் வினோத் சேகர் நினைவூட்டியுள்ளார். அவர் அண்மையில் ஆக்ஸ்போர்டில் தனது மகளை சந்திக்க சென்றபோது இருவர் திடீரென நெஞ்சில் தாக்கி அவரது கை கடிகாரத்தை பறித்து சென்றனர். மாற்று அறுவை சிகிச்சை பிந்தைய மருந்துகளை உட்கொண்டிருந்ததால் அவரால் எதிர்த்து போராட முடியாமல் போனது. என்றாலும் அவரின் மனைவி தைரியமாக குற்றவாளிகளை எதிர்கொண்டு விரட்டினார். ஒருவேளை டாக்டர் வினோத் எதிர்த்து போராடி இருந்தால் அதுவே அவரின் உயிருக்கு ஆபத்தாய் முடிந்திருக்கும் என போலீசார் கூறினர். இந்நிலையில் அந்நியர்களின் உதவியும் மனைவியின் தைரியமும் மனிதநேயத்தின் பெருமையை மீண்டும் நினைவூட்டியதாக அவர் நிகழ்ந்தார். குலுவாங்கில் கூடைப்பந்து அரங்கில் 17 வயது இளைஞன் மீது மர்ம கும்பல் தாக்குதல், 4 பேர் கைது. ஜொஹூர் குலுவாங்கில் உள்ள ஒரு கூடைப்பந்து அரங்கில் 17 வயது மாணவன் காயமடைய காரணமான கலவரம் தொடர்பில் 4 உள்ளூர் ஆடவர்கள் கைதாகியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை காலை 11:15 மணியளவில் அங்கு வந்த மர்ம நபர்கள் தன்னை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட மாணவன் போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் நேற்று மதியம் வாக்கில் 19 முதல் 21 வயதிலான 4 ஆடவர்களை கைது செய்தனர். கலவரத்தில் இறங்கி காயம் விளைவித்ததன் பேரில் அவர்கள் விசாரிக்கப்படுவதாக குலுவாங் போலீஸ் கூறியது. அச்சம்பவத்தின் போது பதிவான 45 வினாடி வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவில் புயலுடன் கூடிய கடும் மழை, 44 பேர் மரணம்.
மெக்சிகோவில் பல்வேறு மாநிலங்களில் புயலுடன் கூடிய கடுமையான மழையினால் 44 பேர் மரணம் அடைந்ததோடு அதிகமானோர் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பனிக்கட்டிகள் இடிந்தது மற்றும் நீர்மட்டம் உயர்ந்ததால் குறிப்பாக மலைப்பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்புகளை இழந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு குழுவினர் சென்றடைவதால் சிரமத்தை எதிர்நோக்கினர். பேரிடருக்கு உள்ளான பகுதிகளை மதிப்பீடு செய்வதற்காக மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷெபிவான் ஞாயிற்றுக்கிழமை பேரிடர் பகுதிகளுக்கு வருகை புரிந்தனர். பியூப்லா மாநிலத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் மக்களை பார்வையிட்ட அதிபர் மீட்பு குழுவினரையும் சந்தித்து நிலைமைகளை கேட்டறிந்தார். இன்று வானிலை நன்றாக இருந்ததால் மீட்பு பணிகள் விரைவாக நடைபெற்றதோடு ஒதுக்குப்புறமான பகுதிகளில் உள்ள மக்களை மீட்பதற்கு ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டதாக அதிபர் கிளவுடியா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.